ஹலோ கைஸ், வெல்கம் டு டேட்டாபேஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான்ல அடுத்து வேரியபிள் டாபிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வேரியபிள்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்டீஜர் இருக்கு, இன்டீஜர் அடுத்து வந்து ஃப்ளோட் இருக்கு. நம்ம வந்து பைத்தான்ல வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அந்த லைனை வந்து ரன் பண்ண தேவையில்ல அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி வந்து ஹேஷ் கொடுத்தோம்னா அந்த லைனை வந்து பைத்தான் வந்து ரன் பண்ணாது. ஹேஷ் அப்படின்னு கொடுத்து டைப் பண்ணோம்னா அது வந்து ஒரு கமாண்ட் லைன். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த லைன் என்ன எழுத போறோம் அப்படின்றத முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்போ வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து யாராவது பார்த்தாங்கன்னா அப்போ இந்த லைன் தான் இங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியும். அதுக்காக தான் வந்து கமாண்ட் யூஸ் பண்றது. அதுக்கு மூணு டைப்ஸ் இருக்கு: இன்டீஜர், ஃப்ளோட், அதுக்கு அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னா நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கால்குலேஷன் எல்லாம் போடுவோம்ல, 3+2i, 3i+2j, அந்த மாதிரி கால்குலேஷனும் இந்த இதுல இருக்கும். அது வந்து காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். அதுக்கு அடுத்து வந்து அடுத்தடுத்து ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங்ஸ் வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள இல்லைன்னா சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கறது தான் வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள். இன்டிஜர்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற டெசிமல் நம்பர் 1 2 அந்த மாதிரி. ஃப்ளோட் வந்து நம்ம பாயிண்ட்ல யூஸ் பண்ணுவோம்ல, 4.5 இல்லைன்னா 0.2 0.5 இந்த மாதிரி கொடுக்கறது வந்து ஃப்ளோட். காம்ப்ளெக்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்னேன், 3+2j அந்த மாதிரி. ஸ்ட்ரிங்னா நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ், ஹலோ, ஹவ் ஆர் யூ, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்ஸ்ல வரும். கேரக்டரும் அதுலதான் வரும். சோ இதெல்லாம் வந்து டபுள் கொட்டேஷன்ல தான் கொடுக்கணும் ஸ்ட்ரிங்ஸ். நம்ம ஏன் வந்து வேரியபிள வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம x = 10 அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து x = x+1 இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இந்த எக்ஸ்ன்றது வேரியபிள். ஸோ இப்போ x = 10ன்றது கான்ஸ்டன்ட். 10 வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ இங்க வரும்போது 10+1 x = 11 சேஞ்ச் ஆயிடும். இது வேரி ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ அதனாலதான் வந்து இதை வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். ஒரு வேரியபிள் அசைன் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னா அந்த வேரியபிளோட நேம்னா நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து ஈக்குவல் டு வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு அதுக்கு அடுத்து 10ன்றது ஒரு வேல்யூ. இதெல்லாம் தான் வேரியபிள்ஸ்க்கு ஆனா இம்பார்ட்டன்ட் நேம். ஏன் வந்து நம்ம வேரியபிளை யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம நேம்லாம் கொடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எல்லாம் வச்சு ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்து இப்போ 10ன்றது சிம்பிளான வேல்யூ தான். அதனால நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப வந்து ரொம்ப பெரிய வேல்யூ இந்த மாதிரி இருக்க வேல்யூ வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி இப்ப நிறைய இடத்துல இந்த வேல்யூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால கரெக்டா திருப்பி திருப்பி நமக்கு வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலா நம்ம வந்து இந்த வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம்னா அந்த வேரியபிளோட நேமை மட்டும் அக்சஸ் பண்ணா போதும். அது மட்டும் இல்லாம வேரியபிள் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்போ மெமரி லொகேஷன்ல தான் போய் எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து டைப் பண்றது எல்லாம் ஸ்டோர் ஆகும். அப்ப டைப் பண்றதெல்லாம் ஸ்டோர் ஆகும்போது அந்த மெமரியில லொகேஷனை வந்து நம்ம திருப்பி கால் பண்ணும்போது அதோட நேம் தெரியணும்ல. அதுக்காக தான் நம்ம வேரியபிள் நேம் கொடுப்போம். இப்போ வந்து x = 3845 இந்த வேல்யூ கொடுத்துருக்கேன்னா இந்த வேல்யூ வந்து எக்ஸ்ன்ற பாக்ஸ்க்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ அதோட மெமரி லொகேஷன், இந்த வேல்யூட மெமரி லொகேஷன் எக்ஸ். அதை கால் பண்ணோம்னா ஈஸியா இந்த வேல்யூவை கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூவா பார்க்கலாம். வேரியபிள் 1 = 23, இது வந்து இன்டீஜர். இப்போ நம்மளோட இன்டீஜர் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. அடுத்து வந்து இது வந்து எப்படி கொடுத்தேன்னா, நான் வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். வேரியபிள் 1 அப்படின்னு. நீங்க ஒரு வேரியபிள் இப்ப நேம்னு கொடுக்குறீங்கன்னா நேம் இன்புட் இந்த மாதிரி இந்த அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணும்போது அது டிஃப்ரெண்டா தெரியும். இதுலயே நிறைய இது கேமல் கேஸ், ஸ்னேக் கேஸ் அப்படின்னு வேரியபிள் நேம் வந்து கொடுக்கறது இருக்கு. அது அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்.
இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா இது தனி இது தனி அப்படின்றது அவங்களுக்கு புரியும். ஏன்னா வேரியபிள் நேம் வந்து என்ன வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ண போறோம், நேம் கொடுக்க போறோமா இல்ல ஏஜா, அந்த மாதிரி நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். வேரியபிள் நேமே வந்து நம்ம நமக்கு தோன்ற மாதிரி இந்த மாதிரி வி எக்ஸ் அப்படின்னு ஒரு லெட்டர்ல கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கணும். அப்படின்னாதான் வந்து நம்ம கம்பெனிஸ்ல வந்து அப்படின்னாதான் வந்து அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம மட்டும் நம்ம கூட பார்க்க மாட்டோம். நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால அது குடுக்குறோம். அடுத்து அசைன்மென்ட் ஆப்ரேட்டர். அதுக்கடுத்து 23 நம்ம வந்து நார்மலா ஜூபிட்டர் நோட்புக் இல்லைன்னா பைசாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா இதை பிரிண்ட் பண்ணறதுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன்றது நான் இருங்க ஒரு நிமிஷம் காமிக்கிறேன்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுல டபுள் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் இதுதான் பிரிண்ட் ஃபங்க்ஷன். இது வந்து பில்ட் இன் ஃபங்க்ஷன். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா நம்ம சொல்ற மெசேஜை வந்து அவுட்புட்ல டிஸ்பிளே பண்றதுக்கு தான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இதுக்குள்ளதான் இந்த வேரியபிள் 1 கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆகும். பைசாம், ஜூபிட்டர் நோட்புக் இந்த மாதிரி எல்லா இது சாஃப்ட்வேர்லயுமே. ஆனா இந்த இதுல வந்து ஐடியில அது தேவையில்ல. வேரியபிள் நேமை மட்டும் கொடுத்தோம்னா அது வந்து அதை டிஸ்பிளே பண்ணிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ளோட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃப்ளோட் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல கொடுப்பாங்க. வேரியபிள் எதுவும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஸ்ட்ரிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ரிங் வந்து டபுள் கொட்டேஷன் இல்லைன்னா நீங்க சிங்கிள் கொட்டேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரிங்க்கு. இப்போ ஸ்ட்ரிங்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. நீங்க வந்து அதே மாதிரி வேரியபிள் நேம் கொடுக்கும் போது எந்த கீவேர்ட் நேமும் கொடுக்க கூடாது. இப்ப இஃப், எல்ஸ் இந்த மாதிரி பைத்தான்ல நிறைய கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க வேரியபிள் நேமா கொடுத்தீங்கன்னா எரர் காமிக்கும். அதே மாதிரி டிஜிட்ல வந்து வேரியபிள் நேம் ஆரம்பிக்க கூடாது. இப்ப 4NAD அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா சின்டெக்ஸ் எரர் காமிக்குதா, அது வந்து ஏன்னா நம்ம வேரியபிள் நேம் வந்து எந்த நியூமரிக்கல்ஸ்லயும் ஆரம்பிக்க கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து கேப்ஸ்ல வந்து கொடுத்தோம்னா அதே பிரிண்ட் பண்ணும் போதும் கேப்ஸ்ல தான் கொடுக்கணும். நம்ம வந்து இந்த ஸ்மால் இப்ப வேர் 2 நான் கொடுத்துருக்கேன்ல, அதை வந்து கேப்ஸ் வேர் 2 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு எரர் காமிக்கும். ஏன்னா வந்து நம்ம கொடுத்தது முன்னாடி வந்து ஸ்மால் வேர் 2 அப்படி ஸ்மால் வீல கொடுத்தோம். இப்ப கேப்ஸ் வீல கொடுத்தோம்னா அது வந்து எரர் காமிக்கும். கேஸ் சென்சிட்டிவ் பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ்ன்றதுனால அது வந்து நம்ம வந்து கரெக்டா என்ன லெட்டர்ல கொடுத்துருக்கோமோ அதை பார்த்து கொடுக்கணும். இன்னும் வேரியபிள்ஸ் பத்தி நான் அடுத்த வீடியோல நான் நிறைய சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.